ஆதியாகமம் 22வது அதிகாரம் 6வது வசனம். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஆபிரகாம் இடத்திலே ஈசாக்கை பலி செலுத்த சொல்லுகிறார். அதிகாலையிலே எழுந்து புறப்பட்டு ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு உடன் 2 வேலைக்காரர்கள் வருகிறார்கள். அழைத்து கொண்டு கர்த்தர் குறித்த மோரியா தேசத்துக்கு வருகிறார். 3 நாள் பிரயாணம் பண்ணி வருகிறார்கள். கர்த்தர் குறித்த அந்த மலை அடிவாரத்தில் வந்து நின்று இப்பொழுது ஈசாக்கை அழைத்து கொண்டு தனியாக அந்த மலை மேல புறப்பட வேண்டும். ஆபிரகாம் என்ன செய்கிறார்? பலிக்கான விறகுகளை கொண்டு வந்திருந்தார். அதை தூக்கி தன் மகன் ஈசாக்கின் மேல் வைத்து